நேயர்கள் அனைவரையும் தற்போது நாம் இப்போ பலஸ்தீனத்தில் ஏற்படுகிற நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதில் நாம் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸில் நேற்று ஏராளமான இராணுவ வீரர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு டெசர்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயிலியரால் 40க்கு மேற்பட்ட எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணியும் கூட கூலிங் சிஸ்டம் இல்லாமல் 50 டிகிரி சென்டிகிரேட் வர ஃபாரன்ஹீட் அந்த வெப்ப தாக்கத்தால் பல இராணுவ வீரர்கள் ஓடிவிட்டார்கள். தேவர் அட்மிட்டட், ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்ததை மிக மிக தெளிவாக நாங்கள் பதிவு செய்தோம். தற்போதைய நிலையில் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல் ஊடே இஸ்ரேலுடைய டேங்கர்களில் கொடிகள் கட்டப்பட்டு காசா எல்லையில் அணிவகுத்து நிற்கிற ஒரு காட்சியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் பார்க்கிற போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ன நடக்கிறது என்று. கிட்டத்தட்ட 1,69,000 காம்பேட் ஜோனில் போர்க்களத்தில் போராடக்கூடிய குறுகிய நிலை கொண்ட வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ரிசர்வ் ஆர்மி ஏராளமானவர் பேர் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் கூட நான் நேற்று முன்தினம் பதிவு செய்திருந்தேன். இப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இஸ்ரேல் கர்ட்ஸினுடைய செய்தியினூடாக காசாவை முழுமையாக ஆக்குப்பை, அதை கபலீகரம் செய்வது, அழிப்பது, ஆக்கிரமித்து இஸ்ரேல் யூத குடியிருப்பை நிறுவுவது ஒன்றுதான் அவர்களுடைய நோக்கம் என்று மறைமுகமாகலாம் சொல்லல, நேரடியாகவே அவர்கள் சொல்லிட்டார்கள். பீயிங் மேட் அ ப்ரொக்ளமேஷன், ஒரு மிகப்பெரிய பிரகடன அறிவிப்போடு தான் காசாவை வெல்வோம், காசாவை பிடிப்போம், காசாவில் கிரேட்டர் எஸ்டேட் திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய லா வயலேஷன் இல்லையா? 1947 போட்ட அந்த அக்ரிமெண்ட்டும் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக கொடுக்கப்பட்டதும் என்ன ஆனது? இது ஒரு பெரிய கேள்வி. அப்போ உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு மொராலிட்டி இருந்தும் எதுவுமே இல்லை. பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களை கடவுள் எங்களுக்கு வாக்களித்தான் என்று சொல்லிக்கொண்டு பிபிலிக்கல் நாம்ஸினுடைய ஒரு ஆத்தரைசிஸ், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வைத்து கொண்டு இவர்கள் வருவதற்கு முன்னாலே வாழ்ந்த சமூகம்தான் பலஸ்தீனத்தில் வாழும் அரபுகள். அவங்க முஸ்லீம்கள்லாம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர்கள் முஸ்லீம் ஆனார்கள். 1300 ஆண்டுகள், 1400 ஆண்டுகள், 1500 அவ்வளோதான் இருக்கும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இந்த மதமே இல்லை, முகமது நபிக்கு முன்னாடி இல்லை. அப்பொழுதே இந்த பலஸ்தீனத்தில் பெலாத்தியர்கள் என்கிறவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். ஹாமராபியுடைய ஆட்சி நடந்தது, ரோமுடைய ஆட்சி நடந்தது, எல்லாருடைய ஆட்சியும் இருந்த போது இந்த பெலாத்தியர்கள் இருந்தார்கள். நீ என்ன சொல்றீங்க? 3000 வருஷத்திற்கு முன்பு 4000 ஆண்டுகளின் இடைப்பட்ட காலத்தில் மோசேயினுடைய வாக்களிக்கப்பட்ட கனான் தேசம், இட்ஸ் அ ப்ராமிஸ்டு லேண்ட், இது வாக்களிக்கப்பட்ட கடவுளின் தேசம் என்று சொல்லிக்கொண்டு ஆக்கிரமித்து அந்த மக்களை வெளியேற்றன்னு சொல்றிய, உலகத்தில் எந்த தலைவனுக்காவது எந்த மனிதனுக்காவது ஒரு ஈவு இரக்கம், உண்மை, சத்தியம், அஹிம்சை இருந்தால் இந்த போரை அவர்கள் எப்படி அனுமதிப்பார்கள்? அரபு நாடுகள் தூங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ள பலாயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து 62,000த்திற்கு மேற்பட்டவர்களை படுகொலை செய்த பின்பும் 2 பார்டரை பகிர்ந்திருக்கிறார்கள். ஒன்று ஜொர்டானுடைய பார்டர், மற்றொன்று ஈஜிப்டுடைய ரஃபா, பிலடெல்பி காரிடார், நெட்ஸோரிம், இந்த 2ம் அங்கே தான் இருக்கு. ஆயுத கடத்தல்கள், ஹமாஸுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் அப்படித்தான் வருது. இப்போ என்ன செய்யணும்? ஈரான் மட்டும் போராடுகிறது, ஒரு ரெபல்ஸா ஹிஸ்புல்லா போராடுகிறார்கள், ஹவுதிகள் தங்கள் பணியை செய்கிறார்கள். இப்போ போர் என்று வந்துவிட்டது. இப்போ போர் என்று வந்தால் நீதியின் பால், உண்மையின் பால் ரொம்ப எளிதாக ஆக்கிரமிப்பையும் படுகொலைகளையும் கூட்டுப்படைகளால் நிறுத்தி இருக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா?
இப்போ ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸை நிறுத்தி ஒவ்வொரு நாட்டிற்கும் சவுதி அரேபியா ஒரு 20,000 15,000 இராணுவ வீரர்கள், துருக்கி, ஜோர்டான், அது மட்டும் இல்லாமல் எகிப்து, இந்த 3 நாடுகளுமே போதும், மற்ற நாடுகள்லாம் தேவையில்லை. இந்த படை வீரர்கள் உள்ளே ஒரு 50,000 ஃபோர்ட்ஸை உள்ள அனுப்பியிருந்தா ஹமாஸு கூட சமாதானம் இல்லை. இந்த மக்களை அவர்கள் காப்பாற்றியிருக்க முடியும். அவர்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அல்லது தரைப்போரோ நடத்தியிருந்தால் இந்த மக்களை அவர்கள் காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் துருக்கி ஒரு நடிகர் எரடோகன், எம்பிஎஸ் என்று அழைக்கப்படுகிற முகமது பின் சல்மான், இந்த உலக வாழ்க்கையின் பால் கொண்டிருக்கக்கூடிய பேர் அன்பு ஜோர்டான் அப்துல்லா முழுமையாக அவருக்கு அமெரிக்காவினுடைய சிலேவ் என்று சொல்வதில் பெருமை அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாட்களில்தான் 62,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட அநியாயமான சம்பவம் அங்கு நடந்தது. ஒன்று. இரண்டாவது, நாம் இப்போ பார்க்கிற போது சரி, இப்போ 60,000 இராணுவ வீரர்களை செப்டம்பர் 2ஆம் தேதி கஸ்ஸாவுக்குள் அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி கொண்டிருந்த அவர்கள் உண்மையிலேயே இன்றைக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன், இறைவனின் சதியா அல்லது இயற்கையின் சதியா? இந்த ஒரு மாபெரும் நிலையில இராணுவ வீரர்கள் புறமுதுகு கிட்டி ஓடுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, காசா தெருக்களில் ஏராளமான தாக்குதல்கள், டிசைசிவ் அட்டாக், எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக், அதாவது துல்லியமான, அதாவது பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெடிமருந்துகளின் பால், அல் கசம், அல் குஸ், அல் அக்ஸா மேட்ரியல்ஸ் along with number of Islamic resistance axis joined together, அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். பெரும்பான்மையான ஆம்பூஸ் தாக்குதல்களில் இஸ்ரேல் வீரர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தகவல் வருகிறது. அதற்கிடையில் நானே இதற்கு பொறுப்பேற்பேன், நானே இதையெல்லாம் வழிநடத்தப் போகிறேன், நான் கஸ்ஸாவுக்கு சென்று அங்கு எல்லாவற்றையும் கோஆர்டினேட் பண்ண போறேன் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தானியாகு சவடல் விட்டு கொண்டு செல்கிற போது இஸ்ரேல் ஜமீலுக்கும் அவருக்கும் ஒரு மோதல். இந்த மோதல்ல நேற்று இஸ்ரேல் கர்ட்ஸ் என்ன சொல்கிறார் என்றால், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹமாஸ் டிஸ்ஆர்ம் ஆயுதங்களை, இந்த ஆர்ம்ஸை கீழே வைக்கிற நான் விட போறதில்லை, நான் போர் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். உடனடியாக ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணி ஆயுதத்தை கீழே வை, அப்போதான் போர் நிறுத்தம். அவ்வளவு பைத்தியக்காரர்களா என்ன? 62,000 பேரை இழந்து, வீடற்று, நாடற்று, உறவற்று, உயிர்களற்று, நோய் நொம்பலம், மருத்துவமனைகளை எல்லாம் அழித்த பிறகும் ஆயுதங்களை கீழே வைத்து சரண்டர் ஆகுவதற்கு சாத்தியமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகஸ்ட் 21ஆம் நாள் காசாவினுடைய ஆக்கிரமிப்பு பொறுப்பாளராக நான் இருப்பேன். அவர் சொல்றார், நான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன். பெஞ்சமின் நெத்தானியாகு என்கின்ற ஜனசைடை முன்னின்று நடத்துகிற ஒருவர் சொல்கிறார், காசாவை ஆக்கிரமிப்பதற்கு நான் பொறுப்பாவேன். ஆனால் உண்மையான செய்தி, கஸ்ஸாவில் ஆழமான நீளமான அந்த டனல், சுரங்கப்பாதை வழியாக யாரும் அறிந்து கொள்ள முடியாத வலிமையான இராணுவ கட்டமைப்பு இருக்கிறது என்பதை இஸ்ரேல் இராணுவம் ஒப்புக்கொள்கிறது. அந்த செய்தியும் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஜமீர் என்ன சொல்றாரு, போர் நடத்துவதற்கு அவர்தான் இராணுவ தளபதி இஸ்ரேல் ஜமீர், போர் நடத்துவதற்கு தயார். ஆனால் 56 ஹோஸ்டேஜில் 20 பேர் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது நடக்காது. அவர்களுடைய உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அவர்கள் காளி. 8 லட்சம் பேர் போராடுகிறார்கள் தோழர்களே. 8 லட்சம் மக்கள் இஸ்ரேலில் போர் வேண்டாம், போர் வேண்டாம், வார் இஸ் நாட் அ மேண்டேட், இது கம்பல்சரி அல்ல, இது கட்டாயமாக்கப்பட்டதல்ல என்று 8 லட்சம் பேர் போராடுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. IDF சீஃப் த மெசேஜ் டு நெத்தன்யாகு மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தை IDF சொல்றாரு, பேச்சுவார்த்தை டேபிளில் இருக்கப்பா, இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்காஃப் வரப்போறாரு,
அது வரைக்கும் நாம பொறுமையா இருப்போமே. போர் வேணா, போர் போனா காலிங்கிறது தெரியுது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த போரில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்று அவர் சொல்கிறார். சேனல் 13 இந்த செய்தியை சொல்லுது. அப்ப டேபிள்ல இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று நேற்று நேவல் பேஸினுடைய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்ரேல் சமீர் இந்த கருத்தை வைக்கிறார். எந்த ஒரு நடவடிக்கையும் ஹோஸ்டேஜினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இரண்டாவதாக அவர் சொல்கிறார், பேச்சுவார்த்தை டேபிள்ல இருக்கிற போது இதை கண்டிப்பாக நடத்த வேண்டுமா என்பதை நெத்தன்யாகு தான் முடிவு செய்ய வேண்டும். ஹோஸ்டேஜுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நீண்ட போருக்கு எந்த தேவையும் இல்லை என நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நெத்தன்யாகு நிச்சயமாக போர் செய்தால் மட்டுமே தப்ப முடியும். சுமோட்ரிச், பென்கவீர் போன்றவர்கள் இந்த நிலை எடுத்திருக்கிறார்கள். கஸ்ஸாவில் தெருவீதி சண்டைகளில் ஏராளமான IDF வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையிலே புதிய போர் ஒப்பந்தம் இப்பொழுது எகிப்திலும் கெய்ரோவிலும் அல்லது கத்தரிலும் நடைபெற நிலை மாறி தற்போது யூரோப் யூனியனிலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலும் நடைபெறப் போவதாகவும் கூட நமக்கு செய்தி வந்திருக்கிறது. கடந்த பேச்சுவார்த்தையில் டேவிட் பர்னே கலந்து கொண்டார். யாரு? மொசாத்தினுடைய தலைவர் டேவிட் பர்னே கலந்து கொண்டார். ஆனால் சமீபத்தில் நெத்தன்யாகு பாதுகாப்பு கூட்டுக்குழு நடவடிக்கை வாய்ப்புகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால இப்பொழுது யார் கலந்து கொள்ள போகிறார்கள்? அப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அவ்வளவு வாய்ப்பு இருந்தவன் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகணும்? அவ்வளவு அழிக்கக்கூடிய தைரியமும் வல்லமையும் இருந்த இஸ்ரேல் ஏன் மறுபடி பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என இராணுவ தளபதி இஸ்ரேல் சமீர் சொல்லி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ அவர்களுக்குள் இழப்பு அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்குள் வலிமை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு போகும், சண்டைக்கு போக வேண்டாம் என்று இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இஸ்ரேல் சமீர் மெசேஜ் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அவர் சொல்றார், பேச்சுவார்த்தைக்கு போகலாம். இஸ்ரேல் வெளியிட்ட இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் கொடுக்குற நல்ல உணவுகளை கடத்துகிறார்கள் என்ற செய்தியும் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத மௌனிப்புக்கு இடமில்லை. டேவிட் ஓனும் நவாப் சலாமும் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டாலும் ஒருபோதும் அது சாத்தியமில்லை என்ற செய்தியும் நாம் சொல்லியிருக்கிறோம். இதற்கிடையில் லெபனானுடைய விவகாரங்கள் குறித்தும் சிரியாவினுடைய போக்குகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாமஸ் பரேக் அவர்தான் அமெரிக்காவினுடைய சீஃப் என்வே அவர் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார். அவர் சில அட்வைஸ்களை சொல்ல போகிறார். இது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அழிந்துதான் போக வேண்டும் என்று அது இயற்கையின் திட்டமாக இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் இதை என்ன சொல்கிறார், நான் சொல்லலை, பரேக் ஓல்மெட், அது மட்டும் இல்லாமல் யாயிட் லஃபிட் போன்ற இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், ரொம்ப நிலைமை மோசமாக இருக்கப்பா, ஆக்கிரமிக்காத, போர் செய்யாத. நீங்கள் போய் பாருங்கள், இஸ்ரேல் டைம்ஸில் பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லே நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த செய்திகள்லாம் வந்திருக்கிறது. யாயிர் லாஃபிட் சொல்கிறாரு, போரை உடனே நிறுத்து. அப்போ ஒன்ன மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவன் தானே. ஆனால் போரை நிறுத்தினால் பெஞ்சமின் நெதன்யாகு சிறையில் சென்று விடுவார். அதை அவர் விரும்புவாரா? வழக்குகளின் பால் அவர் தள்ளப்படுவார். இஸ்ரேல் மக்கள் இவனுக்கு வாக்களிக்கப் போவதில்லை. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் போர் செய்வதற்கு முயற்சி செய்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஹவுதியினுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைல் தற்போது கிளஸ்டர் குண்டுகளாக மாறி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது நேற்று சொன்னோம். இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தியது குர்ரம் ஷோர் என்று அழைக்கக்கூடிய கொரம்ஷோர் 5, அது மட்டுமல்லாமல் அல் கதிர், அதாவது இது போன்ற பலிஸ்டிக்ஸ் மிசைலை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாமோ அல்லது அதனுடைய மறுஉருவாக்க டெக்னாலஜியை அவர்கள் உருவாக்கியிருக்கலாம் என்ற பேதியும் வந்திருக்கிறது. இது ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ் அல்ல. இது கன்வென்ஷனல் வார்ஹெட்டும் நியூக்ளியர் வார்ஹெட்ஸுக்கும் மத்தியில் அது ஒரு கிளஸ்டர் குண்டுகளாக இருப்பதனால்
ஆரம்ப தாக்குதலுக்கு பின்பு ஏராளமான துணை மிசைல்கள் வெளியான. இதன் மூலம் ஏராளமான பாதிப்புகள் இருக்கும் என்றும் இது மீண்டும் ஒரு ரீஜனல் வார் எஸ்கலேஷன், பிராந்திய போரின் உச்சநிலை எழுச்சி என்று கூட பார்க்கப்படுகிறது. ஐடிஎஃப் நேற்று மருத்துவமனையில் குண்டு வீசி 20க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொலை செய்தார்கள். இதுவரை ஜேர்னலிஸ்டையும் தொடர்ந்து கொலை செய்கிறார்கள். அதில் ரியூட்டர்ஸில் இருக்கிறவரும் கூட படுகாயம் அடைந்திருக்கிறார். வழக்கம்போல் அல் ஜசீரா அவருடைய இளம் கேமராமேன் இறந்திருக்கிறார். இதுகாரம் 240 பத்திரிகையாளர்கள், போட்டோகிராபர்கள், நிரூபர்கள் களத்திலிருந்து கொல்லப்பட்டது திட்டமிட்ட ஒரு சதி. 240 பத்திரிகையாளர்களை இருக்கிறார்கள். கிரவுண்ட் ஃபோர்ஸ் கண்டக்டட் ஆபரேஷன். நேற்று மேலிருந்து இல்லை. நேற்று ஹாஸ்பிட்டலை அவர்கள் அளித்தது கஸ்ஸாவில் தரைப்படையின் மூலமாகத்தான் அவர்கள் அளித்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த நிலையில் 240 ஜேர்னலிஸ்டை அவர்கள் இழந்திருப்பதும் தற்போதைய நிலையில் பலஸ்தீனத்தின் நிலையாக இருக்கிறது. இந்த செய்தியினுடைய கருப்பொருள் உண்மையிலேயே அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை கொண்டு போருக்கு மறுபடியாக அவர்கள் அதாவது கிடியன் சார் தாக்குதல் நடத்த தயாராக இருந்திருந்தால் அடித்திருப்பார்கள். சமாதான பேச்சுக்கு இஸ்ரேல் சமீர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் களத்தில் உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய இராணுவ தளபதி வேண்டாம் போர் சமாதானம். ஆனால் இதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. என்றால் அவர்களுடைய படு வீக்கான நிலை, அவர்கள் அழியத்தான் போகிறார்களோ என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ப்ராபசி ஒன்று இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கு எந்த தடையும் இல்லை என்பதுதான் அந்த பொதுவான ஒரு பிரார்த்தனை. அது நிச்சயமாக நிறைவேறும் என்றுதான் நம்ப தோன்றுகிறது. இஸ்ரேலுடைய நிலை, ஒரு மோசமான ஆட்சியாளனை பெற்ற அந்த தேசம் அழிவுக்கு அவனால் உட்படுத்தப்படுகிறது என்பதுதான் இன்றைய செய்தியின் கருப்பொருளாக இருக்கும். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.